ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்ஸாம் 2025 இன்னும் ஒரு 15 நாளில் நடக்க போகுது. இந்த ஷார்ட் பீரியடில் ப்ரிப்பேர் செஞ்சு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் தேர்ச்சி பெறுவது எப்படி, மேலும் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகுது எப்படி, ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆகிட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே ஜூன் 2025க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கான சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு 21 ஜூன் 2025லேருந்து 30 ஜூன் 2025 வரைக்கும் டென்டேட்டிவாக அவங்க டேட் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30க்குள்ளே நடக்க போகுது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. ஸோ இந்த 15 நாளில் நான் இப்போ இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணல சார், அப்ளை பண்ணேன் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலை. எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்தது. என்னோடய வேலைகள் நடுவில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை காலேஜில் டீச்சராக இருக்கேன். நெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் பாஸ் ஆக முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியில் யூஜிசி நெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா யூஜிசி நெட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கணும். முக்கியமாக என்டிஏ நெட் வந்து 2018க்கு அப்புறம் என்டிஏ கிட்ட இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் நடத்துறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2018, 19, 20, 21 இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக தான் இருந்துச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காமிக்கிறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷனுக்காகவும் ஜேஆர்எஃப்காக மட்டும் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி என்ட்ரன்ஸும் இது கூடயே சேர்த்து பண்ணுறாங்க. ஆக மொத்தம் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான தேர்வுகளுக்கு நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் செலக்ட் பண்ணுறதுக்காகவும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை 2வது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணுறதுக்காகவும், 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறதுக்கும் இந்த 3 கேட்டகரியில் நடக்குது. ஸோ அதனால் கொஷினோடைய லெவல் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம வந்து யூஜிசி நெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். முக்கியமாக ரீசெண்டாக நடந்த 2024, 25 கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது எந்த கான்செப்ட்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த கொஷின் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எந்த கான்செப்ட்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்செப்டை உட்காந்து படிக்கணும். அதை நீங்கள் உங்களோட புக்ஸ்லேருந்து படிக்கலாம், இல்லை நெட்லேருந்தும் படிக்கலாம். அது அப்போ ரிப்பீட்டட் கொஷின் டாபிக் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது 2வது ஸ்டெப் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியில். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை படித்ததுக்கப்புறம் கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லது ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட் பேப்பர் 1ல், 10 சப்ஜெக்ட் பேப்பர் 2ல் 20 சப்ஜெக்ட் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்க முடியாது. ஸோ அதை கீ பாயிண்ட்ஸாக ஷார்ட் ஃபார்மில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதுக்கு மட்டும் ரிப்பீட்டட் கொஷின் டாபிக்ஸ்க்கு நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 2 இப்போ எக்ஸாமில் உதாரணமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷனாக யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுறீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ தமிழ் இருக்கீங்க, இங்கிலீஷ் இருக்கீங்க, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எம்ஏ படிச்சிருப்பீங்க, எம்எஸ்சி படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பேப்பர் 1உடைய நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது. ஸோ அதனால் பேப்பர் 1ல் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 5வது கீ பாயிண்ட் என்ன சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா, நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். இது எல்லாத்தையும் இந்த வித்தின் 15 நாளில் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இன்னும் டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட பேச போகிறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிடி வீடியோ போட்டிருப்போம் ஆசிரியர் அகாடமி சார்பாக. அந்த ஐசிடி வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கமெண்டில் போய் பார்க்கலாம் நம்ம ஆசிரியர் அகாடமி சேனலில். ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வெரி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் சார், எக்ஸலன்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தமிழில் ரொம்ப எளிமையாக போட்டிருப்பேன். இது கிட்டத்தட்ட 60,000 வியூஸ் வந்து இப்போ போக போகுது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஐசிடிலேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 2019 ஐசிடியில், ஏன்னா பேப்பர் 1ல் ஐசிடின்றது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். அந்த ஐசிடி சப்ஜெக்ட்டில் நம்பர் சிஸ்டம் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 2019 இந்த கொஷின் ஒரே ஒரு சின்ன ஒரு லைன் கொஷின் தான். ஏ இன்டு எஃப் சிஸ்டம் எந்த நம்பர் சிஸ்டத்தில் வரும்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம், ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைனரிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2020 கொஷின்.
2021 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதே மாரி பைனரிலேருந்து டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஒரு லைன் கொஸ்டின்ஸு. 2022ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு லைன் கொஸ்டினு. 2023லேருந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2ன்னு குடுத்துருப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட். இதுவரைக்கும் ஒரு கொஸ்டின் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மட்டும் கன்வெர்ட் பண்ற மாரி இருக்கும். எது 18, 19, 20, 21 அது 22 வரைக்குமே. ஆனா 23 பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட். 2 நம்பர்ஸ் குடுத்து அது ரைட்டா எதுவான்னு பார்க்க சொல்லியிருப்பாங்க. 2024லயும் அதே பேட்டர்ன தான் ஃபாலோ பண்ணாங்க. நீங்க நல்லா கவனிங்க. கொஸ்டினுடைய பேட்டர்ன் மாறுது பாருங்க. 2022 வரைக்கும் ஒரு லைன் கொஸ்டினா இருந்தது. 2023, 24ல 2 ஸ்டேட்மெண்ட்டா மாறுது. சரிங்களா? அதுதான் இந்த வீடியோல நீங்க முக்கியமா கவனிக்கணும். இத எத்தன பேருக்கு அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாரி 2024 எல்லா கொஸ்டினும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்துல 2 ஸ்டேட்மெண்ட்டா வந்திருக்கும். இப்ப 2025 ஜனவரில நடந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற கொஸ்டின் பேட்டர்ன். என்னன்னா, அவங்க வந்து 4 நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. இத 4த்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி, அத அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. கவனிங்க. ஸோ இப்ப வந்த எல்லா கொஸ்டினும் இது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க எழுதியிருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நீங்க எடுத்து பார்க்கலாம். பேப்பர் 1ல ஐசிடில பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அது மட்டும் இல்ல, எக்கனாமிக்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் 4 நம்பர் சிஸ்டம் 4 அதாவது பாயிண்ட்ல குடுத்துருக்காங்க. ரொம்ப டஃப். இது கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கிறவங்களுக்கே டஃப்பா இருக்கும். இத 4த்தையும் கன்வெர்ட் பண்ணி அது அசெண்டிங் ஆர்டர்ல கரெக்ட் ஆர்டர்ல எழுதணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதே கொஸ்டின் தான் குடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ்க்கும் அதே கொஸ்டின் தான் குடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் சயன்ஸ்க்கும் அதே கொஸ்டின் தான். அதாவது அந்த மாடல் கொஸ்டின் வந்து வேற வேற தான். இங்க பாருங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 131.2ன்னு இருக்கும். இந்த நம்பர்ல பார்த்தோன்னா 130.2ன்னு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 11011 இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 111001 இருக்கும். அதாவது இதுலருந்து தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி, அப்புறம் ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், அப்புறம் வந்து பேஸ் 4 இந்த மாரி கேட்டிருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா பேஸ் 2, பேஸ் 4, பேஸ் 8, பேஸ் 6ன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நீங்க முதல்ல இந்த கொஸ்டின் பேட்டர்ன எடுத்து பார்க்கணும். இந்த மாரி டிஃபரெண்ட் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்குதா? அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். கண்டிப்பா அது கிடைச்சுச்சுன்னா, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு நம்பர் சிஸ்டத்திலேயே வெரைட்டியா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம, நான் சொல்றது ஒரு ஐசிடி உதாரணத்துக்காக இந்த ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு வீடியோல புரிய வைக்கிறதுக்காக ஐசிடி எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, நம்ம ஐசிடி வீடியோ நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதனால தான் இந்த உதாரணத்த எடுத்துக்கிறேன். அதே போல தான் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கா இருந்தாலும் சரி, டேட்டா இன்டர்பிரேஷனா இருந்தாலும் சரி, லாஜிக்கல் ரீசனிங்கா இருந்தாலும் சரி, பீப்பிள் என்விரான்மென்ட், ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச், டீச்சிங், லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இதே பேட்டர்ன தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது 2023, 24 வரைக்கும் ஒரு பேட்டர்ன். இப்ப 2025லேருந்து அவங்க கொஸ்டின் பேட்டர்ன் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல கொஸ்டின் பேட்டர்ன் எடுத்து பார்த்தா தான் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டின் பேட்டர்ன அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் நம்ம பாட்டுன்னு படிச்சுட்டே இருப்போம். நம்பர் சிஸ்டம் வந்து நீங்க ஐசிடி வீடியோவ நெறைய பேர் ஆசிரியர் அகாடமில நீங்க அந்த சேனல்ல நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனா கொஸ்டின் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. அப்ப கொஸ்டின் பேட்டர்ன பார்த்தா தான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க. இப்ப ரீசென்ட்டா எந்த மாரி ட்ரெண்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் இப்ப நீங்க தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த ஐசிடி வீடியோல பைனரினா என்ன, ஆக்டல்னா என்ன, ஹெக்ஸாடெசிமல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனா பேஸ் 4 பத்தி நான் சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப பேஸ் 4 கேட்கறாங்க. ஸோ அப்ப பேஸ் 4 பத்தி நம்ம திரும்ப லேர்ன் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா நம்ப திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ கொஸ்டின் பேட்டர்ன் மாறுது. காமர்ஸ்ல பாருங்க அதே கொஸ்டின். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஐசிடிலேருந்து ஒரு கொஸ்டின் ஐசிடில நம்பர் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெமரி சிஸ்டம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரீசென்ட்டா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜிகேலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 கொஸ்டின். இந்த 5 பேட்டர்ன் வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதே போல தான் மத்த சப்ஜெக்ட்லயும் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கொஸ்டின் பேட்டர்ன புரிஞ்சுக்கணும். 2வது எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்ட்டு அத புரிஞ்சுக்கணும். 3வது அத ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அத கரெக்ட்டா கீ பாயிண்ட்ஸா எழுதணும். 4வது நீங்க ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். இதுதான் வந்து சக்சஸ் ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? சார் இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. அப்போ இந்த இத்தன விஷயங்களையும் நான் எப்படி இந்த 15 நாள்ல பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அது ரொம்ப டஃப்பான விஷயம். அதுக்காக தான் ஆசிரியர் அகாடமி கடந்த 3 ஆண்டுகளா, போன வருஷம் நம்ம கிராஷ் கோர்ஸ் நடத்தினோம். அதுக்கு முந்தின வருஷம் கிராஷ் கோர்ஸ் நடத்துறோம். இது வந்து ஜூனுக்கான கிராஷ் கோர்ஸ் நடத்துறோம். இந்த கிராஷ் கோர்ஸ நீங்க நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் கிராஷ் கோர்ஸ்ல 400+ பீப்பிள்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. இந்த கிராஷ் கோர்ஸ்லயும் கண்டிப்பா 500க்கு மேல அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா போன கிராஷ் கோர்ஸ்க்கும் இந்த கிராஷ் கோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, போன கிராஷ் கோர்ஸ்ல கேட்ட பேட்டர்ன் வேற. இந்த கிராஷ் கோர்ஸ்ல எல்லாமே ரீசென்ட்டா கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க. அத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கான நோட்ஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தருவோம். ஏன்னா, இல்ல சார் நான் லாஸ்ட் கிராஷ் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதே தான் நீங்க இந்த வாட்டி எடுப்பீங்களான்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்ட எக்ஸாம் பேட்டர்ன் வேற. இப்ப கேட்கிற கொஸ்டின் பேட்டர்ன் வேற. அப்ப இந்த வாட்டி எப்படி சார் கொஸ்டின் பேட்டர்ன் கேட்பாங்கன்னா, அது எப்பவுமே நீங்க ஜூன் 2025 லைக் இப்ப
நீங்கள் 2025 ஜனவரி நடந்தது இல்லையா, அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் இப்போ நடக்கும். இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். ஈவன் வர டிசம்பர் வரைக்கும் நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பார்க்கலாம். அடுத்த பேட்டர்ன் வந்து இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் டாபிக் மாறலை, இம்பார்ட்டன்ட் டாபிக் மாறலை, ஒன்லி வந்து அந்த கொஸ்டினோட காம்ப்ளெக்சிட்டி லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீசெண்டாக இருக்க கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட் கொஸ்டின் சால்விங் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஜனவரி 2025 இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும். அப்போது உங்களுக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக கொடுக்க போகிறோம். அதுக்கான நோட்ஸ், அந்த கொஸ்டின் சால்விங் மட்டும் பண்ணலை, அந்த கொஸ்டின்ஸ்க்கான அது ரிலேட்டடாக இருக்கிற நோட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். டெய்லி டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்த 11 நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு நாள் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஃபைனலாக வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட் வைக்க போகிறோம். அது வந்து நம்ம இது வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியர் அகாடமி வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இதில் நம்ம வந்து என்டிஏ நெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம் கோச்சிங்கில் இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே அந்த ஆசிரியர் அகாடமியோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். தீபா மேம் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் எடுப்பாங்க, மனோபிரியா மேம் இருக்காங்க, ரிசர்ச் ஹையர் எஜுகேஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐசிடி, பீப்பிள் என்வரான்மெண்ட் இதெல்லாம் நான் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டாண்டர்டான ஃபேக்கல்ட்டி டீம்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இந்த 11 நாளுக்கு எப்பயுமே நாங்கள் வந்து குறைவான ஃபீஸ் தான் வைக்கிறோம். இந்த வாட்டியும் குறைவான ஃபீஸ், ஏன்னா 1000, 2000 அப்படின்னு நம்ம எப்பவுமே வைக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11 நாளைக்கு எவ்வளோ ஆகுது பாருங்கள், 550 ரூபா ஆகும். 550 ரூபா அதிகம் அப்படின்றதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 550 ரூபா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் அதுலேயுமே 100 ரூபா ரெடியூஸ் பண்ணிவிட்டு 450 ரூபா ஃபீஸ் வச்சுருக்கோம். 11 நாளைக்கு 450 ரூபா அப்படின்றது மிக மிக குறைவான ஃபீஸு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க, ஒரு காலேஜில் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. அவங்க 10 நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா பண்ணுறாங்க. நம்ம ஒரு ப்ரைவேட்டில் உங்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக 450 ரூபா வந்து ஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னா கூட 550 ரூபா, ஒரு 100 ரூபா கம்மியாக 450 ரூபா நீங்கள் கட்டினா போதும். இந்த 450 ரூபான்றது 4000 ரூபாய்க்கு சமம். கண்டிப்பாக நீங்கள் கட்டுறதுக்கு அந்த 4000த்துக்கு கோச்சிங் கிளாஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் படிப்பீங்க. இந்த 11 நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகலாம். சார் இதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆயிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆயிருக்காங்க. நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. நீங்கள் முதல்ல இந்த சக்ஸஸ் மீட் வீடியோ போய் பாருங்கள். அதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணேன், நான் குவாலிஃபை ஆனேன். கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைடு. நீங்கள் இந்த ஆசிரியர் அகாடமியோட கிராண்ட் சக்ஸஸ் மீட் பாருங்கள். அந்த வீடியோ நம்ம யூடியூப் வீடியோவில் அவைலபிள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன், எக்ஸலன்ட் ஒர்க், ஐ அட்டெண்டட் கிராஷ் கோர்ஸ். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டே அதான், கிராஷ் கோர்ஸ், ஐ ப்ரிப்பேர் த டிஎன்செட், ஐ வில் ஜாயின் நியூ பேட்ச், ஐ எம் வில்லிங் சார், ஐ எம் கிளியர் டிஎன்செட் ஹெல்பிங் ஆல்சோ. கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவர் அடுத்து நம்மளுக்கு டிஎன்செட்டில் ஜாயின் பண்ணார். அதே மாதிரி நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. சரிங்களா? அதனால் 81 பேருக்கு மேலே குவாலிஃபை ஆனாங்க. நீங்களும் அந்த வரிசையில் வரணும்னா இந்த கிராஷ் கோர்ஸை உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சார் இந்த கிராஷ் கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். டேட் வந்து 8ஆம் தேதியிலேருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நாள் நான் ஐசிடி நான் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 9th மண்டே வந்து டேட்டா இன்பிடேஷன் பார்ட் 1, பார்ட் 2 2 நாள். ஏன்னா டேட்டா இன்பிடேஷன் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால 2 நாளாக வச்சுருக்கோம். அதில் தீபா மேம் ரொம்ப கிளியராக எடுப்பாங்க. 11th வந்து டீச்சிங், அதுக்கப்புறம் 12th வந்து ஹையர் எஜுகேஷன். இது எல்லாமே மனோபிரியா மேம், அப்புறம் காயத்ரி மேம் இவங்களாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் ரிசர்ச், பீப்பிள் என்வரான்மெண்ட், கம்யூனிகேஷன், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலும் 2 நாள் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து 11 டேஸ் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த டே ஆர்டரில் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு டாப் ஒரு 4 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐசிடினா நம்பர் சிஸ்டம், மெமரி சிஸ்டம், ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதில் ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த 2 ஹவர்ஸ், ஒவ்வொரு நாளும் 2 ஹவர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் சார் எங்களுக்கு இங்கிலீஷ் பண்ணுங்கள், காமர்ஸ் பண்ணுங்கள், எக்கனாமிக்ஸ் பண்ணுங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்மளால் எப்பயுமே வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த வாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணுறோம். மேபி நெக்ஸ்ட் கிராஷ் கோர்ஸ்லேருந்து நம்ம எல்லாருமே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ்க்கு இந்த வாட்டி ஃப்ரீயாகவே பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதை சீக்கிரமாக நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 to 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசெண்டாக கேட்ட எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுறோம். அதையும் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் சொல்ல போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாஸ்ட் 1 இயரில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் குவாலிஃபை ஆகணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கான ஃபீஸ் வந்து 550 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றதுனால ரொம்ப டீப்பாக வந்து உங்களுக்கு 10 நாள் இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஏஐ, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், டிபிஎம்எஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டிஸ்கிரிட் மேக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சிஜிஎன் ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஃபைனலாக ஃபுல் லென்த் டெஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு 10 சப்ஜெக்ட்டுமே கிளியராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலனாலும் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம், வீடியோ கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இதுக்கு டீட்டெயில் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 டேஸ் இந்த கிராஷ் கோர்ஸில்
பேப்பர் 1 யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னா, எல்லா டிசிப்ளினும் நீங்க ஜாயின் பண்ணலாம். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நீங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து ஒன்லி 450 தான். 550 இருந்தது, நாங்க ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் 450. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ல 7 to 9 வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும். Zoomல தான் நம்ம கிளாஸஸ் நடக்கும். அதே மாரி பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் நீங்க ஜாயின் பண்றவங்களா இருந்தா, 550 ஒரு நாளைக்கு ரூ. 50 கணக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ 550 நீங்க பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமிங் வந்து மார்னிங் 5 to 7 நடக்கும். மார்னிங் 5 to 7 வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கும். ஈவினிங் 7 to 9 வந்து பேப்பர் 1 எல்லா டிசிப்ளினுக்கும் இருக்கும். சரிங்களா? டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் 8லருந்து 18 வரைக்கும் 11 நாள் 11 டேஸ் வந்து உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ். இத நீங்க கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கூட, இதுவரைக்கும் சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்ல ஒரு காலேஜ்ல டீச்சரா இருக்கேன், இல்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கேன், நான் ஒரு பிஹெச்டி படிக்கணும்னு நெனைக்கிறேன், இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா குவாலிஃபை ஆகணும்னு நெனைக்கிறேன். இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா உங்களால குவாலிஃபை ஆக முடியும். ஏன்னா, இந்த 11 நாள்லயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஈவன் ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா கூட, இந்த 11 டேஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். நீங்க நல்லா ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நம்ம ஏற்படுத்தி தரோம். ஏன்னா, நெறைய பேர் கிராஷ் கோர்ஸ்ல குவாலிஃபை ஆனாங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே தொடர்ந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து லாஸ்ட் 10 to 11 டேஸ் நடத்திட்டு இருக்கோம். டிஃபால்ட்டாவே நெறைய பேர் வந்து கிராஷ் கோர்ஸ் எப்போ வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து இன்னைக்கு ஆசிரியர் அகாடமி நடத்துற இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. ஸோ, அந்த பாப்புலரான கிராஷ் கோர்ஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய வெற்றிய உறுதி செய்யுங்க அப்படின்றத நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன். அது காரணம்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னா, இந்த ஆசிரியர் அகாடமியோடைய சக்சஸ் மீட்ட பாருங்க. அதுல நெறைய பேர் இந்த கிராஷ் கோர்ஸோடைய எப்படி நடத்துவாங்கன்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இன்னொரு சக்சஸ் மீட்லயும் அவங்க ஐ ஆல்சோ கிராக் நெட் வித் ஹெல்ப் ஆஃப் நம்ம ஆசிரியர் அகாடமி தான். அதனால அவங்களும் நீங்க எல்லா கமாண்டும் படிச்சு பாருங்க. ஆசிரியர் அகாடமி வந்து தொடர்ந்து வந்து யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு ரொம்ப எளிமையான முறையில, எல்லாருக்கும் புரியிற வகையில, ரொம்ப குறைவான ஃபீஸ்ல இந்த சமூகத்துல ஆசிரியருடைய பணி அறப்பணி, அது அர்ப்பணி. அந்த ஆசிரியர் மக்கள் அந்த ஆசிரியர் வந்து ஒரு குவாலிஃபைடு ஆசிரியரா மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆசிரியர் அகாடமியே நடக்குது. அதனால தான் அது பேரே ஆசிரியர் அகாடமின்னு வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். முக்கியமா எல்லாருமே படிச்சு எல்லாரும் குவாலிஃபைடு டீச்சரா மாறணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஏன்னா நான் வந்து 2012, 13ல எக்ஸாம் பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 200, 300 பேருக்கு மேல குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது நான் மட்டும் இல்ல, என்னுடைய டீம். நான் என்பது ஆசிரியர் அகாடமிய சொல்றேன். ஸோ இந்த ஆசிரியர் அகாடமி சார்பா இன்னைக்கு நெறைய பேர் குவாலிஃபை ஆகுறாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்திங்க. தொடர்ந்து ஆசிரியர் அகாடமிக்கு ஆதரவு தந்த எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க நீங்க ஃபில் பண்ணணும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க வந்து நான் குடுக்குறேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்க்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 8344421153 979008588 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்பி வைக்கிறோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க ஃபில் பண்ணவுனே, அதில வந்து ஃபீஸ் நீங்க வந்து பே பண்ற மாரி ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கும். அதாவது ஜிபே நம்பர் இருக்கும். உங்களுக்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த ஜிபே நம்பரோ இல்ல அக்கவுண்ட் டீட்டெயில்ஸோ யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிட்டு, அந்த ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லயே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ செக் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லன்னா உங்கள குரூப்ல ஆட் பண்ணிருவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிருவாங்க. ஒரு 12 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. ஏன்னா, நெறைய பேர் ஜாயின் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த வாட்டி நாங்க 500 பேருக்கு மேல எதிர்பார்க்கிறோம். ஸோ எல்லாருக்குமே நாங்க உடனே இந்த ஒரு 5 டேஸ்ல நாங்க ஆட் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதனால வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ கன்ஃபார்ம் பண்ணி உங்கள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றோம். சப்போஸ் அப்படி ஆட் பண்ணலன்னா, அந்த சண்டேக்குள்ள நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும். நாங்க வெரிஃபை பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? சப்போஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு 100% கிளியரா இருக்கும். 1, 2 மிஸ் ஆனா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க உடனே குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் 11 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிடுவோம். Zoom லிங்க். அதுக்கான நோட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரெக்கார்டிங், அதுக்கான டெஸ்ட் இது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கும். ஸோ அதனால வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதே மாரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர குடுத்துருங்க. சரிங்களா? உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். ஸோ பே பண்ணதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கோம். பேமெண்ட் வந்து ரொம்ப குறைவா தான் வச்சிருக்கோம். பேப்பர் 1க்கு வந்து ரூ. 450 எல்லாருமே யுட்டிலைஸ் பண்ணுங்க. பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் ஜாயின் பண்றவங்க 550 பே பண்ணுங்க. 2 பேப்பர் 1, பேப்பர் 2 2மே ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு ₹1000 உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100ன்னு சொல்லிட்டு 10 டேஸ்க்கு வந்து ₹1000 வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. எல்லாரும் வந்து ஒரு ஆசிரியர் அகாடமி சார்பா வந்து நீங்க எல்லாருமே வரக்கூடிய நெட்டு ஜூன் 2025ல குவாலிஃபை ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மனமார்ந்த அ நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடில ரீசென்ட்டா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற வீடியோவும், டேட்டா அனலிசிஸ், மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் எல்லாம் இப்போ வந்து நாங்க லாஸ்ட்டா நடந்த கிராஷ் கோர்ஸும் அப்லோட் பண்ணலாம்னு நெனைக்கிறோம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும், சார் லாஸ்ட்டா நடந்த கிராஷ் கோர்ஸ்லாம் பார்க்கணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா?
இந்த நம்பர் கால் பண்ணி என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. கிராஷ் கோர்ஸ் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகி உங்களுடைய வெற்றியை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.